ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உள்ளே நான் ஃப்ரேம் டேய் இப்போ ஓகேவாடா? இப்போ ஓகேல? திரும்ப பேசுற நீ. கரெக்டா இருக்கா ஃப்ரேம்ல? ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தருங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அது யாரு என்னன்றது நான் அப்புறம் சொல்றேன். வாங்க இன்னைக்கு சமைக்கலாம். கருவாட்டு குழம்பும் களியும். நான் வந்து முதல் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, இந்த வடமிளகா வந்து நல்லா வதக்கணும். வடமிளகா தனியாவும் வந்து நல்லா வதக்கலாம். நம்ம கருவாடையும் வந்து வதக்கலாம். அது ஏன்னா நம்ம வந்து அது பச்சை ஸ்மெல் வரும். நம்ம வதக்கிட்டால் அந்த ஸ்மெல், அந்த வாசனை வந்து அது போயிடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். வதங்கிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். முதல்ல வந்து நம்ம தனியாகவும் மிளகாயும் அரைச்சிக்கலாம். அடுத்தது பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். குயில பிடிச்சி கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சி காலை வடிச்சு ஆட சொல்லுகிற உலகம். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டுவேன், என்னை கூட்டு வச்சு உங்கள் கண்டனுக்காக என்னை வச்சு சேரிங்களேடா. இருறா அவங்கள வச்சுக்கிறேன். ஆஹா, அதான் நல்லா அரைஞ்சிடுச்சு. சரி நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றிட்டு நல்லா மசாலா வந்து நல்லா வேகணும். என்ன விட்டோம்? டேய் புளியங்கடா வச்சிருக்க. சீரகடா. டேய் நான் புளி கேட்டேன்டா. இந்த புளி இல்லடா, சீரகடா. சோதிக்காதீங்க. இங்கேதான் இருக்கு புளி. ஆஹா, என்ன தெரிகிறது? சார் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து கிரேவி மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். அது சமயத்தில் நம்ம டேஸ்ட்டாக இருக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவோம். அப்புறம் வந்து வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கருவாடு போட போகிறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கருவாடு குழம்புக்கு களி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு உருண்டை மட்டும் பிடிச்சிடலாம்.
கருவாட்டு குழம்பா நீயும் சுப்பேத்துற. வேற லெவல் இருக்குடா. கருவாட்டு ஃப்ளேவர் சூப்பராக வந்துருக்கு. கருவாடு நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு நறுக்கிடலாம். ஸோ ஃபைனலி நம்ம ஃபுட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்ப்ரைஸ் காட்ட டைம் வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம தூக்குச்சட்டிலேருந்து களி மீன் குழம்பு இது கருவாட்டு குழம்பு போட்டு நம்ம தூக்கிட்டு போகலாம். தூக்குச்சட்டில் போட்டு தூக்கிட்டு போகலாம். அட நல்லா இருக்கு டைமிங்கு. ஸோ இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு அப்படியே தூக்கி அப்படியே மேலே அப்படியே இதில் போட்டுடலாம். அப்பா இந்த கருவாட்டு குழம்பு வாசம் இருக்கு, அப்படியே ஆளே தூக்குது. சப்ஸ்கிரைபரே யாராச்சும் நல்ல கருவாட்டு யாராச்சும் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறது, நீங்களே ஏதாச்சும் சொல்லிவிடுங்க. பரட்டா இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. மக்களே இந்த சர்ப்ரைஸ் ரிவ்யூ பண்ண நேரம் வந்தாச்சு. அது என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா நிலத்தில் வேலை செய்ய வந்தார், இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ அவருக்காக வந்து நான் வந்து சமையல் செஞ்சு என் கையால் அவர் நமக்காக கஷ்டப்படுறாரு. நம்ம அவருக்காக ஒரே ஒரு முறை ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவருக்காக வந்து அவர் பிடிச்ச கருவாட்டு குழம்பும் களியும் செஞ்சு எடுத்துருந்துருக்கேன். வாங்க போகலாம், எங்கள் அப்பா சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஏப்போ சொல்றா, வாயா சாப்பிடலாம். இதோ வரேன். போய் கை கால் கழிட்டு வா, சாப்பிடலாம். நம்ம கையில வந்துடுறேன், இங்கே சாப்பிட்டு நல்லா சேர்ந்து. சரி. என்ன சாப்பாடு? உனக்கு பிடிச்சதாயா? யார் பண்ணுது? நான் தான். நீ பண்ணிக்க மாட்டேன், அம்மா தான் பண்ணிக்குவா. அம்மா எங்கே இருக்குது? வீட்டில். நான் தான் பண்ணேன். ஏமாத்துறீங்களா? நீ பண்ணல, நான் தான் பண்ணி எடுத்து வந்தேன். இந்தா களியும் உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு. எனக்கு பிடிச்சது நல்லா பண்ணிக்கிறீங்களே. ஏதோ கருவாட்டு குழம்பு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இந்த சாப்பிட்டு பாருங்க. ஒரு சாப்பிட்டு பார்க்குறேன். கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குது, களிக்கும் கருவாட்டுக்கும் நல்லா இருக்குது. நல்லா பண்ணிக்கிறேன். இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன், நல்லா இருக்குது. இதே மாதிரி பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் வீட்டில். இதே மாதிரி உங்கள் வீட்லேயே வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மீதாச்சும் செஞ்சு போடுங்க. அவங்க சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சரிங்களா? நீ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், என்ன ஃபீல் பண்ணுங்க அப்பா அம்மா சொல்லி.